ஏய் காய்ஸ், நான் வந்து இப்போ வந்து மைண்டில் புது வேர்ல்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ராமிஸாக ஃபுல் சீரிஸையும் முடிக்காமல் நான் போக மாட்டேன். ஐயோ அடி வந்தானே அடி கொடுக்குறானுங்களே. ஆடி நீங்களாம் எனக்கு தேவையில்லை. பக்கத்தில் வில்லேஜ் இருந்துச்சுன்னா நான் அங்கேருந்து ஆட்டையை போட்டுக்கிறேன். ஓகே. ஹாய், என்னடா வில்லேஜ்னு சொன்னேன் பக்கத்துலேயே இருக்குது. அதே பக்கத்துலேயே எப்படி வில்லேஜ் வந்து வீடியோ இப்போ தான் போடுறேன். பின்னாடி ஒருத்தன் வந்து கத்திட்டு இருப்பான். ஸோ அதை கண்டுக்காதீங்க. மைண்ட்கிராஃப்ட் ப்ராமிஸான இன்றைக்கி ஒரு 25 பாட் வரைக்கும் இழுத்துட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ வணக்கம்ப்பா பிக்கு. நீ முதல்ல க்ரீப்பராக இருந்த, அதனால வெடிச்சிடாத. ஓகே. ஸோ நம்மளோட லட்சியம் என்ன அப்படின்னா, டேய் நான் பிசி வாங்குறேனோ பிசி வாங்கலையோ உனக்கு என்ன இப்போது? ஓகே கைஸ், என்னை பிசி வாங்க சொல்லி இங்கே ஒரு தலைவலி கொடுத்துட்டுருக்குது. டேய் எங்கடா பிளாக் ஸ்மித்து, உங்கள் வீடை மட்டும் காமி. காமிச்சிட்டான்டா. ஏய் தேங்க்யூடா. உங்கள் வீட்டில் தான்டா லூட்டுக்கு பஞ்சமே இருக்காது. லூட்டுக்கு பஞ்சம் இருக்காத வீடு என்னன்னு சொன்னா அது வீடு, இதோட வீடு. டேய் 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 மக்கர் பண்ணாத சொன்னபடியே ஃபோன் பார்த்து மக்கர் பண்ணுது கைஸ். இதுதான் ஸ்டேரில் ஓடாமல் ஆடிட்டு இருக்கிறேன். என்ட்ராகாமல் எனக்கு என்ட்ராகிற பிரச்சனை இருக்குது, அதனால நான் வந்து ஸ்டேரில் போட மாட்டேன். என்ட்ரி வந்து பெரிய பிரச்சனையே இருக்குது மைண்ட்கிராஃப்டில். ஸ்டேரில் போட்டால் மட்டும் என்ட்ரு ஆகிறான். ஐயா வச்சுதான் வச்சேன். ஓகே பூட்ஸும் போட்டலாம். ஓகே பூட்ஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து வரட்டேன் டூர்வேக். இன்னொரு பிளாக் ஸ்மித்து சூப்பர். பக்கத்தில் இன்னொரு பிளாக் ஸ்மித் இருக்குது. என்னடா இது உண்மையாவே தான் நடக்குதா? ரெண்டாவது பிளாக் ஸ்மித் வீடு. இதில் என்ன லூட்டு? அதே லூட்டு தான் ரிப்பீட் ஆகும். பார்க்கலாம். நான் சொல்ல மாறும்போது இவன் சொல்லிட்டாங்க. தேங்க்யூடா. இதில் என்ன அதே லூட்டு, பட் அப்சிடியன் இருக்குதுடா. ரூயின் போர்ட்டில் கடந்து பிடிச்சா சரியாக இருக்கும் நம்மளுக்கு. பசிக்குதுன்னு சொன்னால் அதுதான் சாப்பிட்றதுக்கு வந்து கொடுத்தேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. டேய் எங்கடா கோல்டு வெயில் வந்துருச்சு. நம்மளுக்கு கோல்டு முக்கியம் தான் கைஸ். கோல்டு எல்லாம் முக்கியம். கோல்டன் பிக்அக்ஸ் எல்லாம் பண்ணிடலாம். டேய் கம்மனை இதுவா கைஸ் பார்த்துக்குவாங்க கைஸ். ரொம்ப ஓரம் பேசுகிறான். ஸோ இவன் ஒரு இவனோட வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். உருட்டு மலையில் உருட்டு கொண்டு இருப்பார். அந்த வீடியோ பார்க்காம நீங்கன்னா பார்த்துருங்க. அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வில்லேஜ் நம்மளுக்கு இப்போதைக்கு ஓகே. போ 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 முதல்ல வந்து எல்லா வில்லேஜ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மெயினாக நம்ம வில்லேஜரோட வீட்டை ஆட்டையை போட போகிறது இல்லை. இப்போ நம்ம வந்து பில்டிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பில்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஓக் ஸ்லாப்லாம் வச்சு விடலாம். நம்ம நல்ல பசங்க பில்டிங் கட்ட போகிறோம். 1 2 3 4 5 6 7 ஓகே 7 மரம் வச்சுட்டோம். இங்கே தான் 7 மரம் வளரணுமாமா. ஓகே, இந்த 7 மரத்தை வெட்டு நம்ம இப்போ வந்து வெட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ மரம் வந்து பிச்சில் தான் நான் கட்ட போகிறேன். வேறு வழியே இல்லை. பிச்செலாம் உனிக்காக இருக்கும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு வீடு கட்டுற அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பிக்காக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. லிட்டரலி சொன்னோம்னா நம்மளுக்கு ஒரே லூட்டு தான் 2 பக்கமும் கிடச்சிது. சொன்ன போனால் ஒரே லூட்டுன்னு தான் இருந்தேன். ஓகே ஒரே லூட்டு தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது பண்ணணும். வில்லேஜில் நம்ம வந்து ஹீரோ வந்து வாங்கணும். ஏன்னா நான் இந்த வில்லேஜில் தான் கைஸ் இருக்க போகிறேன். நான் வேறு வில்லேஜுக்கு ஷிஃப்ட் ஆக மாட்டேன். நம்ம லக்கியஸ்ட் வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா வில்லேஜ் கிடச்சிருச்சு. கைஸ் முடிக்காமல் இன்றைக்கி நான் வரமாட்டேன். டேய் டக்குன்னு வா அப்படின்னு சொன்னீங்க. டக்குன்னு நீங்கள் வந்ததில் அவன் சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, லைக் மட்டும் மறக்காமல் போட்டுருங்க. எனக்கு இப்போவே என்ட்ரி ஆகுது. இதில் நான் சேர்த்து போட்டேன்னா நல்லா என்ட்ரி ஆகும். ஸோ
ஸோ அதனால போட்டுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு வந்து 2 லைக்ஸ் தான் வந்து டார்கெட்டு. நான் ரொம்ப ஆசைப்படல, 2 லைக்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கைஸ். யூடியூப்ல பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்து வீடியோ எடிட் பண்ண மாட்டேன், நான் தமிழ் மட்டும்தான் எடிட் பண்ணுவேன் கைஸ். ஓகே, நம்ம சேனலுக்கு போஸ்ட் இருக்காது, கம்யூனிட்டி போஸ்ட் வந்து நம்ம சேனலுக்கு கொடுக்க நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தீங்கன்னா சரி. மற்ற சேனல்ஸ் தான் வந்து எப்படின்னா இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் தராங்க, எனக்கு மட்டும்தான் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறாங்க. சரி, நீங்கள் டக்குன்னு எனக்கு வந்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நான் வந்து உங்களோட உங்களுக்கு நிறையா இந்த சீரிஸை ப்ராமிஸ் நடத்துவேன். நான் எஸ்எம்கே உங்களுக்கே தெரியும், சிவா வருவான்னு நினச்சேன், ஓகே ஆகலை, சிவா வரவே இல்லை. உங்களுக்கு அது சிவாவை பற்றி தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ், என்கிட்ட கிரிக்கெட் ஆடிருப்பான் ஆனால். ஸோ அப்புறம் இங்கே அச்சுன்னு ஒரு பையன் இருக்கும், அவனோட வீடியோ பார்க்கலைன்னா பார்த்துருங்க, பாவம் ஒரு வியூஸ் கூட வரலன்னு சொல்லிட்டு டென்ஷனில் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சிவாவோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சார் நான் லிங்க் கொடுப்பேனான்னு தெரியல, அவனை கேட்டுட்டு தான் லிங்க் கொடுப்பேன். என் சேனலில் இது மாற்றி விட்ருப்பான் பையன். டேய் ஐயோ முட்டு அவன் மாட்டிக்கிட்டேன். ஓகே 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 கைஸ், இந்த வாட்டி நம்ம வந்து விட்டிங்கன்னா பீச்சுக்குலாம் பண்ணிட்டோம். இப்போ வந்து பீச்சுக்கு வந்து இது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் கைஸ். கைஸ் ஒன் ஸ்டாக் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன் ஸ்டாக் வந்துருச்சு. அதுக்கு மீறி வருமா? அதுக்கு மீறி ஒரு 16 ஸ்டாக் வந்துருக்கு. 1 ஸ்டாக் ப்ளஸ் 16. ஸோ இப்போ பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு கைஸ், இப்போ பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சிம்பிளான வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லுவீங்க, அதே வேலையை தான் நானும் பார்க்க போகிறேன். சிம்பிளாக வீடு கட்ட வந்து ஒரு பிளேஸ் நான் தேடணும். சிம்பிளாக வீடு கட்டணும்னா வந்து யாரையும் இடிக்காமல் இந்த மாதிரி வில்லேஜஸ் மாதிரி கட்டணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ வில்லேஜ்லேயே தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வில்லேஜ்லேயே தேடுனா கைஸ் கரெக்ட் ஸ்பாட் வந்து கரெக்டாக இருக்குது. இங்கே ஒரு நார்மலான ஒரு வில்லேஜ் கட்டிடலாம். ஸோ மாடி எழுதுறேன்னா ஸோ ஓகே தெரிஞ்சிருக்கல. கிராஃப்டிங் டேபிள் எப்படி ஈஸியாக கட்டணும் பார்த்தீங்களா கைஸ்? இந்த மாதிரி கிராஃப்டிங் டேபிள் ஈஸியாக கட்டுற மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சும்மா வந்து கலாய்ச்சேன் கைஸ். கிராஃப்டிங் டேபிள்லாம் எல்லோரும் ஈஸியாக பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து என்ன வேணும், நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் என்ன கட்டிடுவோம், மறந்துடுச்சு. டோர் கைஸ், டோர் இங்கடா. ஷீல்டு வேணாம், எனக்கு டோர் தான் வேணும். ஓகே பிச் டோர் வேணும். ஓகே சார், டோர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க, செஸ்ட்டில் இருக்க 64 எடுத்து கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வீடு கட்டுறது தெரியாதுன்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, வீடியோ கிக்கா முடிக்கிறேன்னு. நான் கட்டிடுற வீடை பார்த்தீங்கன்னா நீங்கள் சீடி தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா பேஸ்மெண்ட் மேலெல்லாம் தான் கட்டியிருப்பேன், கீழே இன்னும் கட்டி முடிக்கல கைஸ். ஒரு கீவன் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே 64 + 6 பிளாக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்டாக் ப்ளஸ் 6 பிளாக் முடிஞ்சிருச்சு. இன்னும் என்ன கைஸ் பண்ணுறது, வீடியோ கிக்கா முடிச்சுக்கலாம்.